friends, welcome to Krishna home garden. Friends, நான் லாஸ்டா போட்ட அறுவடை வீடியோல நம்ம காய்கறிகளை மட்டும் தான் அறுவடை பண்ணியிருந்தோம். காந்தாரி மிளகாய் பூக்கள் அறுவடை எல்லாம் அடுத்த வீடியோலன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நாம காந்தாரி மிளகாய் பூக்களை தான் அறுவடை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நாம காந்தாரி மிளகாய் பறிச்சிடுவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டம் முழுசாவே நம்ம தானா விதைக்காமலே தானா முளைச்ச செடிங்க தான் இது எல்லாமே. ஒரு செடி நம்ம தானாவே முளைச்சிருந்தது தான் அதுவும். அதுல இருந்து விதைகள் பரவலாகி இப்ப நம்ம தோட்டம் முழுக்க நிறைய இடத்துல இருக்கு காந்தாரி மிளகாய். ரொம்பவே காரமான மிளகாயா இருந்தாலும் இதெல்லாம் குருவிங்க அதிகமா விரும்பி சாப்பிடுது. அங்கங்க அவங்க பண்ற வேலை தான், எல்லா இடத்துலயும் முளைச்சிருச்சு செடி. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்ல காரம் ஜாஸ்தியாக இருக்கிறதால நம்ம மிளகாய் அரைக்கும் போது, மிளகாய் பொடி அரைக்கும் போது அது கூட அந்த மிளகாயோட நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்ல காரமாக இருக்கும். கொஞ்சமாக சத்தால போதும். இது நிறைய இருக்கிறதால நான் அறுவடை பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், காந்தாரி மிளகாய் எல்லாம் அறுவடை பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக பூ பறிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அரளிப்பூ பறிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக விரிச்சிப்பூ. அடுத்ததா பாரிஜாதம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா ரோஜா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காந்தாரி மிளகாய் அறுவடையும் பூக்கள் அறுவடையும் ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.